ஐயா பெரியார் அவர்களே, நீங்கள் யார்? நீங்கள் இந்த நாட்டவரா? உங்கள் தாய்மொழி தமிழா? நீங்க தான் பெரிய இதாயிருச்ச. இங்கிலீஷ்ல தானே அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது. அப்ப என்ன மயத்துக்கு தமிழ்ல எழுதுன? 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? திருமணம் செய்து விட்டீர்கள். சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள்? காப்பாத்துறா இல்லையா சாந்தி? இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு. முதல்ல இவற்றை ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஏடாடே, ஆசீர்வாதம் வாங்குற நேரமாடாது. நாங்க சூதிக்கப்படுறது நீ சம்பளமா தர. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியாது. அடிக்க நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அமுச்சு விடுறேன், நீ பாத்துதான். கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. உங்களை தாசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை வேசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான். அப்படின்னா உங்களை சொல்லல, நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு. உங்களை சொல்லிட்டான்னா நீ யாரா? நீ யாராடே? நீ யாரா? உறுதியாக சொல்கிறேன், இவருடைய தாய்மொழி தெலுங்குதான். இல்லை மன்னா, தமிழ்தான். தெலுங்குதான். என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை நான் அடித்து கூறுகிறேன். அண்ணா, இவருடைய தாய்மொழி தெலுங்குதான் என்பதை நானும் அடித்துக் கூறுகிறேன். அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா? சமைச்சண்டி பிரபு. நீ சமைத்தால் என்ன, சமைக்காவிட்டால் எனக்கு என்ன? Who are you? Who are you, Mr. Ramasamy? Who are you? Who are you? எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள், சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று எழுது. அவன் சாத்திரத்தில் மூத்திரத்தை பேஞ்சு நான் 3000 ஆண்டுக்கு ஆயிடுச்சு. நீ எப்படி சொல்வ? என்ன எப்படி சொல்வ? எப்படி சொல்வ? நீ எப்படி சொல்லுவ? உன் போதைக்கு நான் பொடிமா தான் உனக்கு. என்ன தண்ணி? எங்க தண்ணி? எங்கடா தண்ணி? யார கைய வாங்குற? டேய், பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சாதி, இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நம்மில் கீழ் சாதியார், உங்களில் கீழ் சாதியார். இதான் நீங்க நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம், சமூக நீதி, சமத்துவம், சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பா? பதில் இருக்கா? அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப பெருசா தெரியறானே. இந்த கூட்டம், இந்த குழு நமக்கு எதிரி என்றால் யாரா அந்த நமக்கு? அந்த நமக்கு யார்? வா இல்லவா, யார் அந்த நமக்கு? தமிழ் அது அழியக்கூடாது. தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அலைகிறது. அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அது யாரு? இந்த மற்ற மக்கள் யார்? எவ்வளவு மண்டகளா? வீர திருமக்களே, வாருங்கள் 2026 தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவையை சொல்லி ஓட்டுக்கலாம். சரியான ஆண்மக்கள். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. நான் பிரபாகரன் என்ற பெருவீரன் இந்த நிலத்திலே தடை செய்து வைக்கப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தூக்கி கொண்டு வருகிறேன். அவன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும், தமிழ் தேசிய மக்களுக்கும் செய்ததை நான் சொல்றேன். பெரியார் செய்த சொல்லி ஓட்டுகள் பாப்போம். பாருங்க, இது நல்லா இல்லடா. செவனேன்னு போய்க்கு கூப்பிட்டு ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் சொல்லி உரண்டு இருக்கிறது நல்லா. சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறான், விமர்சிக்கிறான், திட்டுகிறான். அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ஒரு தடவை சொல். இதே மாதிரி மேடையில் சொல். துணிவு இருக்கா? எந்த பயனும் இல்ல. கள்ளுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார். இது ஒரு பெரியார். யாரா அறிவார்ந்தவன் செய்யற செயலாடாடே. என் தோப்புல கல்லறைக்கு அனுமதி இல்ல, அவ்வளவுதானே. 150 ஆண்டு கால தென்னையை வெட்டி அவனா சாய்ப்பானா? இது அறிவுள்ளவன் செய்யற செயலா? இது செஞ்சிட்டாரு, பெருமையா படிக்க வச்சான், படிச்சிட்டோம். அடுத்த ஆண்டு கள்ளுக்கடையை திறந்து வைத்தார். கல்வெட்டில் பெரியார் பெயர். இது ஒரு பெரியார், இது ஒரு பெரியார். மதுவிலக்கு அவசியமற்றது. உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை. மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோடு படுக்க வேண்டாம் என்பதற்கு சமம். இது ஒரு பெரியார். அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இதுல என்ன பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். இவன் சில்ற பையங்க. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க? யாரு இவனா பெரியவன்? தள்ளி உட்கார்றா.
பாத்தீங்களா சில்லறைங்கிறத கன்ஃபார்ம் பண்றான். பார்ப்பனனுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு நாம் இடஒதுக்கீடு கொடுத்தது சாணியில் கால் வைக்க பயந்து மலத்திலே கால் வைத்ததுக்கு சமமாய் விட்டதே. இது ஒரு பெரியார். உனக்கு கபடிக்காரருக்கு என்னடா லிங்க்? துலுக்கன் இந்த நாடா? ஓ நாடு இது. நீ தமிழனா? உனக்கு இங்க என்ன இடம்? நீ போ பாகிஸ்தானுக்கு போ, நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ. அறிவார்ந்த பெருமக்களே, RSS பிஜேபி காரன் கூட இஸ்லாமிய பெருமக்களை இஸ்லாமிய சொந்தங்களை வெளிநாட்டவன் என்று சொல்லல. உனக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு வந்துருச்சு, அங்க ஓடுன்னு தான் சொல்றான். ஆனா இந்த பெருமகனார் உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை? நீ இந்த நாட்டவனே இல்லை, வெளிநாட்டுக்காரன். நீ ஓடு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு என்கிறார். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. எந்த மாதிரி ஐயா பெரியார் அவர்களே, நீங்கள் யார்? நீங்கள் இந்த நாட்டவரா? உங்கள் தாய்மொழி தமிழா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க தான் பெரிய இதாயிருச்ச. இங்கிலீஷ்ல தானே அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது. அப்ப என்ன மயத்துக்கு தமிழ்ல எழுதுன? நீ இங்கிலீஷ்ல எழுதிட்டு போனிதானே? உன் பிரசாரத்தை பூரா, உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போக வேண்டியதானே? இங்கிலீஷ் வரல, அதை தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்ல எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி துப்பி தூர போட்டு போயிருப்போம்ல. அந்த சனி எதுக்குடா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன? தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும், தமிழ் சனியன் என்றும், தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும், எப்படி தமிழ் முட்டாள்களின் பாசை என்றும் தமிழிலே எழுதிய ஒருத்தரை, ஏய் கொலவெறியா வருதுடா. எனக்கு கொலவெறி வருது. எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறி தான் போவேன். வெறி வரதா? போடா போடா, புளியங்கோட்டைக்கு போறணும்ல. நான் ஏல போடலங்க போயிடலாம். பெண்ணிய உரிமை பார், பெண்ணிய உரிமை, சமூக சீர்திருத்தம். சேலத்துல 1971 நடந்த மாநாட்டுல 3வது தீர்மானமா போடுறார். என்ன போடுறார்? கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகளோட அவனுக்கு விருப்பமாயிருச்சு, இச்சையாயிருச்சு, அவளை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆண்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இது தீர்மானம். நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? கட்டாம கூட வருவா. அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். புருஷனா? முத போனியே கள்ளக்காதலா? உன் கள்ளக்காதல நல்ல காதலா மாத்துறேன். அவ புருஷனுக்கு தெரியாம ராவோட ராவா அவளை தூக்கிட்டு வந்து உன் கூட சேர்த்து வைக்கிறேன். இது எப்படி? கணவன் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட தொடர் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. மாமா வேலை பாக்குறிய வெக்கமா இல்ல? கூட்டி குடுக்கல, ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சண்டா. அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா. ஹஸ்பண்ட் இருக்கிற பொம்பளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது போல இருக்கு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணம் செய்து கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது, அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது. கல்யாணம் பண்ண பிறகு புள்ள குட்டி பிறந்தம்ங்கிற நிர்பந்தம் வந்துருது. புள்ள குட்டி பெத்தா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது. ஆனால் 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? திருமணம் செய்து விட்டீர்கள். சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள். காப்பாத்துறா இல்லையா? சாந்தி, இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு. முதல்ல இவற்றை ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஏடா ஆசீர்வாதம் வாங்குற நேரமாடாது. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.